வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. இன்னைக்கு டே வந்து 16ல லாங் ஜம்ப்ல போதுன்னா எல்லா ஒர்க் அவுட் முடிச்சிருக்கும். லாங் ஜம்ப் எந்தெந்த ஒர்க் அவுட் பண்ணால் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டு இந்த 16க்கு அப்புறம் என்ன பண்ணுற டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். சரியா? இந்த பாக்ஸ் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஸ்மால், மீடியம், மேக்ஸிமம், அதோட மேக்ஸிமம் இருக்குது. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் பார்த்தோன்னா ஒவ்வொரு வேரியேஷன் பண்ண போகிறோம். ஒரு ஜென்ரலாக ஒரு திங்க் பண்ணுற விஷயம் என்னென்னா, லாங் ஜம்ப் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்ச் பண்ணி குதிக்கிறோமா இல்லை வந்து நார்மலாக குதிக்க போகிறோமா அப்படின்னு தான் செக் பண்ண போகிறோம். ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், இந்த ஸ்டிக் இருக்குன்னு நினச்சிக்க, இந்த ஸ்டிக்கை வந்து பெண்ட் பண்ணி அடித்தாதான் அப்புறம் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணி போவோம் மேலே, அப்படிதானே? இல்லை அந்த ஸ்டிக்கை அப்படியே தூக்கி போட்டால் போகுமாங்க? இந்த ஒரு கோலி விளையாடுறேன்னு வச்சுக்க, அந்த கோலியை வந்து லைட்டாக இந்த உங்கள் ஃபிங்கர்ஸ் வந்து பெண்ட் பண்ணி அடித்தாதான் பவர் கிடைக்கும். ஆமாவா? இல்லை எனக்கு தெரிஞ்சு நேராக அடித்தாதான் பவர் கிடைக்குமா? கோலி ஆடிடுறீங்களா? அதுதான் அந்த கோலியை வந்து என்ன பண்ணோம், நம்ம ரிஸ்ட்டை வந்து பெண்ட் பண்ணி அடித்தாதான் அந்த பவரே கிடைக்கும். சேம் லைக் வந்து லாங் ஜம்ப் அதே தான். உடம்ப லைட்டாக ஹார்ச் பண்ணி என்ன பண்ண, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல போனா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இல்லை நார்மலாக கூட டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இன்னும் உடம்பு பெண்ட் பண்ணி அடிச்சுன்னு வச்சுக்க, உனக்கு டிஸ்டன்ஸ் கவர் ஆகும். சரியா? அதனால தான் இந்த ஸ்டூல் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டூல் வந்து பேசிக் ஸ்டார்ட் பண்ணிக்க. இது என்ன பண்ண போறேன், நார்மலா நின்று டோல் நின்று ஆர்ச் பண்ணிக்க. உடம்பு என்ன பண்ண போற, ஆர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெண்ட் பண்ண போற. டோல் நின்று என்ன பண்ண போற, சரியா? ஆடிட்டு பண்ணிக்க. அங்க உடம்பு அந்த நேரம் ஒண்டி ஆர்ச் பண்ணிக்க. இந்த ஆர்ச் போயிட்டு டவுன் பண்ண போற. இதுல 5 டைம்ஸ் பண்ண போற. இதுல 5 டைம் 5 5 5. ஒரு பாக்ஸ் முடிச்சோன்னா 5 மினிட்ஸ் பிரேக். சரியா? டோல் நின்னுக்க, ஆர்ச் பண்ணிட்டு பிரீத் அவுட் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணிக்க. கான்செப்ட் புரியுதா? மூச்சை வெளியே விட்டு ஜம்ப் பண்ணாதான் உனக்கு ஈஸியா இருக்கும். ரெடி? 1 by 1. ஆர்ச் பண்ணி டவுன் பண்ணி ஃப்ரண்ட்ல வா. கால வைடா வை. ஆர்ச் பண்ணிட்டு அப்படியே குதிக்க கூடாது. ஆர்ச் பண்ணி ஃப்ரண்ட்ல வா. ஃப்ரண்ட்ல வா. கீழே ஏறணும். லேண்டிங் ஆகும்போது டவுன் பண்ணக்கூடாது. ஆர்ச் பண்ணிட்டு எல்லாமே மேலேயே முடிச்சிடணும். கீழே வந்து டவுன் பண்ணா கீழே வந்துடும். உடம்பு போலை. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத. ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். வெரி குட். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம். கொஞ்சம் மீடியமாக ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு பண்ணிக்கலாம். 5 டைம் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிக்க. அப்புறம் இன்னும் ரிமைனிங் 4 டைம்ஸ் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டேய், இந்த சைடு இப்படி வந்து சைடை வந்து இப்படி வந்துடணும். நான் சொன்னது வந்து சில பேர் ஆர்ச் பண்ணிடுறேன். ஆர்ச் பண்ணிட்டு டவுன் பண்ணது ப்ரோக்ராம் இல்லைங்க. நான் நார்மலாக நின்ன இந்த மூமெண்ட் ஆர்ச் பண்ணி இங்கே கூட குதி. இங்கே குதிக்கணும் அவசியம் இல்லை. உடம்பு இங்கே ஆர்ச் பண்ணுவாங்க. ஆர்ச் பண்ணி டவுன் பண்ணிக்க. ரெடி? இந்த பார், இந்த ஆர்ச் பண்ணு. இப்படி இல்லை, இந்த ஆர்ச். கீழே விழுந்தாவோட தப்பு இல்லை, நினைச்சிக்கலாம். வெரி குட். ஓகே, 30% ஓகே. ஹோல்டிங் ஒன்லி ஸ்டார்ட் பண்ணும். உடம்பு பெண்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணதில்ல. அது ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணு. உடம்பு ஆர்ச் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆர்ச் ஆகணும்னா தான் ப்ராப்ளம். இந்த ஃப்ரண்ட்ல டோ இன்னொரு அந்த டோ ப்ரெஸ் பண்ணாதான் உனக்கு பவர்.
ஓ ப்ரெஸ் பண்ணிட்டு வா. வெரி குட். வெரி அதை மேலே முடி, கீழே வருது பார், மேலே முடிச்சிடு அதை. நெக்ஸ்ட் ஒன்று முடிச்சியா? தேர்ட் வந்து நீங்கள் செகண்ட் போயிடுமா? இப்போ தேர்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். இல்லை ஃபஸ்ட் எல்லா பாக்ஸும் முடிச்சு ஒரு வாட்டி. மேலே முடி, மேலே முடிச்சுதாங்க, கீழே வரணும் அவசியம் இல்லை. ஆ மேலே முடுறோம், மேலே முடிச்சிடு. ஓகே ட்ரை பண்ணாதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இதுவாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முறையெல்லாம். பேசிக் ஸ்டெப்பில் வராது. இப்போ அட்வான்ஸாக கொஞ்சம் போட ஃபோர்த்து பாக்ஸ் வர அப்படின்னா இதில் தெரிஞ்சிடும் ஆர்ச் பண்ணுறியா இல்லையான்றதில். இது ஆர்ச் மூவ்மெண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணு. இதில் மேலே முடுற, கீழே போய் டவுன் பண்ணாது. ஆர்ச் பண்ணிட்டு மேலே முடிச்சுடாங்க. ஆ வெரி குட். ஆர்ச் நல்லா இருந்துச்சு. ஃபினிஷிங் டவுன் ஆகுது. முடிஞ்சிச்சா?